ஹே கைஸ், நான் உங்கள் எல்லாரும் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஸோ இன்றைக்கி ஒரு நைஸ் கண்டென்ட்டோடு வந்திருக்கேன். ப்ராடக்ட் டிசைனிங் அப்படின்ற கண்டென்ட் தான். ஸோ வாட் இஸ் ப்ராடக்ட் டிசைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் லைக் ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் ப்ராடக்ட் என்ன அண்ட் தென் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்துக்கங்க. ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா நத்திங் பட் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விதமான ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்னென்னா ஒரு மொபைல் ஆப், விர்ச்சுவல் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஆப் சொல்லுவாங்க. ஸோ நான் டிஜிட்டல் ஆப்புக்குள்ளே போயிடுறேன். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி அது ஒரு மொபைல் அப்ளிகேஷன், நல்ல ஒரு ஐடியா இல்லை நல்ல ஒரு அப்ளிகேஷன் டிசைன் ஒரு பிஸ்னஸ் மாடலை எப்படி வந்து ஒரு ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் டிஜிட்டல் ப்ராடக்ட். ஸோ டிஜிட்டல் ப்ராடக்டில் என்னென்ன மாதிரியான மேஜர் அஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அதோடனே பார்த்திங்கன்னா யூஎக்ஸ் டிசைனிங் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், அண்ட் தென் யூஐ டிசைனிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ யாருக்கு ஒன்றும் ஐடியா கிடச்சிடலாம், பட் அந்த ஐடியாவை எஃபெக்டிவாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு டூல் வந்து பார்த்திங்கன்னா யூஎக்ஸ் டிசைனிங். ஸோ ஃபஸ்ட் யூஎக்ஸ் டிசைனிங்கில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங். ஸோ பேசிக்கலி டிசைன் திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் யூசர் அனாலிசிஸ், யூசர் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச் ஃபார் தி ப்ராடக்ட். ஸோ யூசர் ரிசர்ச், மார்க்கெட் ரிசர்ச்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராடக்டை இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஏற்கனவே யாராவது விட்டுருக்காங்களா, இல்லை இந்த மாதிரி ஐடியா யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, ஓகேங்களா? ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குது, இது எந்த அளவுக்கு யூசர் வந்து வில்லிங்காக இருப்பாங்க யூஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அனாலிசிஸ். இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் யூசர் அனாலிசிஸ் வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் உங்களோட ஐடியா வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்ன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள்? பிகாஸ் அடுத்த ஒரு 1 இயர் போகும் அந்த ப்ராடக்டோடைய டெவலப்மெண்ட்டு, அந்த ப்ராடக்டோடைய எல்லா விதமான ஃபீச்சர்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆக போகுது. அந்த 1 இயருக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs இல்லை 50 lakhs நீங்கள் போட போகிறீங்கன்னா ஒரு ஆப் பில்டு பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது அந்த ஆப்பு அவ்வளோ ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தென் யூசர் அனாலிசிஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் யூசர் ரிசர்ச், ஓகேங்களா? பேசிக்கலி யூசர் ரிசர்ச்னால் இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்டில் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்படுது, இந்த ப்ராப்ளம் யூசருக்கு எந்த விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் இந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்றது. நல்ல ப்ராடக்ட்டு, நல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ப்ராடக்டே ஃபெயிலியர் ஆகுது பிகாஸ் ஆஃப் தி பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு யூசரை அவங்களோட டாஸ்க்கை ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன தான் வந்து சூப்பர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த யூசர் ஈஸியாக அதை நேவிகேட் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அது வந்து ஒரு பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் மெயின் ஃபேக்டர். அதில் மார்க்கெட் ரிசர்ச், யூசர் ரிசர்ச், ஓகேங்களா? இந்த மாதிரி அப்புறம் ஆன்லைன் ரிசர்ச் இருக்குது, புக் ரிசர்ச் இருக்குது, ஃபீல்டு ரிசர்ச் இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? அண்ட் தென் வாட் இஸ் ஒரு யூசர் பர்சனை ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு வந்து எம்பத்தி மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று யூஸ் பண்ணி யூசரோடைய எக்ஸாக்ட் ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், இன்னும் அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபீலிங் என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எம்பத்தி மேப்பிங் யூஸ் ஆகுது, ஓகேங்களா? அடுத்து எம்பத்தி மேப்பிங் பண்ணியாச்சு, யூசர் பர்சனா பண்ணியாச்சு, தென் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடியேஷன், ஓகேங்களா? வாட் இஸ் ஐடியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியேஷனாக நத்திங் பட் ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ண டேட்டாவெல்லாம் வச்சு, ஓகேங்களா, உங்களோட ரிசர்ச் பண்ண டேட்டாவை வச்சு இது ஐடியா ஜென்ரேஷன் மெத்தடாலஜிஸ் மூலிமா கொண்டு வரலாம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிஃபைன் பண்ணியாச்சு, ஸோ இதுதான் ப்ராப்ளம், இதுதான் யூசர், ஓகேங்களா? இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, இந்த சர்க்கிளுக்குள்ளே என்னென்ன நடக்க போகுதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து ஐடியேஷன் மெத்தடாலஜி. ஐடியேஷன்னா ஐடியா ஜென்ரேஷன். ஸோ இப்போது உங்களுடைய எக்ஸாக்ட் ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு, பட் யூசர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளத்தால் மட்டும் இல்லை, அவங்கள சுற்றினும் நிறையா ப்ராப்ளம்ஸ் அரௌண்டில் இருக்குது. அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுலே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய நீட் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு
ஸோ இப்போது அந்த ஐடியேஷன் மெத்தடாலஜிஸ் மூலிமா ஓகேங்களா, ஐடியேஷன் மெத்தடாலஜிஸ் மூலிமா யூசருக்கு என்ன தேவைப்படுது, என்ன கொடுக்க போகிறன்றதை நீங்கள் பிளான் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐடியேஷன் மெத்தடாலஜி. இதில் நிறையா டூல்ஸ் அண்ட் சப் கேட்டகரிஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம பேசிக்காக பார்க்குறோம், பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஐடியேஷன்ஸ்குள்ளே நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறையா சப் கேட்டகரிஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. அடுத்து ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் உங்களோட ஐடியா ஜென்ரேட் ஆகிடுச்சு, ஐடியா என்னென்னலாம் பண்ண போகிறீங்கன்றதெல்லாம் டிஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போது அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஃபிடிலிட்டி மார்க்அப் சொல்லுவாங்க. லோ ஃபிடிலிட்டி மார்க்அப்னா நத்திங் பட் நீங்கள் வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா, அந்த ஐடியாவை ஒரு பேப்பரில் ப்ரோட்டோடைப் பண்ணுவாங்க. ப்ரோட்டோடைப்னா நத்திங் பட் ஒரு டிசைனை இப்படி தான் இருக்க போகுதுன்ற ஒரு விஷுவலாக கொடுக்க போகிறீங்க. ஓகேங்களா, லோ பட்ஜெட்னா ஒரு பேப்பர் பென்சிலில் வரைஞ்சி கொடுக்குறது. ஓகேங்களா, ஒரு சார்ட் பேப்பரில் வரைஞ்சி கொடுக்குறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபிடிலிட்டி சொல்லுவாங்க. லோ ஃபிடிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லோ ஃபிடிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் அது யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பென்சில் பேப்பரில் கூட பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபிடிலிட்டி வயர் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா லோ ஃபிடிலிட்டி டிசைனிங் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, லோ ஃபிடிலிட்டி ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அதாவது இந்த லோ ஃபிடிலிட்டி வயர் ஃப்ரேம்ஸ் எதுக்குன்னா ப்ரோட்டோடைப்பிங் யுவர் டிசைனிங் திங். ஸோ ப்ரோட்டோடைப் பண்ணுறீங்க. ப்ரோட்டோடைப்னா ஒரு ப்ரீவியஸ் அதாவது காசு போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாம்பிள் கையில் வச்சுக்கிறது நல்லது. பிகாஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது எக்ஸாக்டாக ஒரு ஃப்ரேமாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூசருக்கோ யூசர்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் காட்டுறதுக்கு சார் இதுதான் என்னோடய டிசைன், நான் இப்படி தான் பண்ண போகிறேன்ற ஒரு ஐடியாவோட வந்துக்கலாம். உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட்டாக இருக்கும், இதெல்லாம் இருக்குது, இதை பண்ணணும் நம்ம அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் லோ ஃபிடிலிட்டி. அடுத்து லோ ஃபிடிலிட்டி போட்டிங்க, ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட எதுவுமே காட்டிங்க, அவங்களெல்லாம் பக்காவாக இருக்குது, நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஐ ஃபிடிலிட்டி மார்க்அப் சொல்லுவாங்க. ஐ ஃபிடிலிட்டி மார்க்அப் இது வந்து பார்த்திங்கன்னா யூஐ டிசைனிங் சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதை பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் அப்ளிகேஷனா, ஹைப்ரிட் அப்ளிகேஷனா, லோ கோட் அப்ளிகேஷனா அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஏன் நான் இதை பார்க்கணுன்னா யூசர் இன்ட்ராக்ஷன் கைட்லைன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு iOSனால் என்ன யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆண்ட்ராய்ட்னா அதுக்குள்ளே எப்படி இருக்குது, ஹைப்ரிட்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒயர் ஃப்ரேம்ஸ் ஐ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம்ஸ் போடுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம் போடுறாச்சு, நெக்ஸ்ட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஃபிடிலிட்டி மார்க்அப் எதுன்னு போயிட்டு இந்த யூஸ் பண்ணுற தகுந்த மாதிரி மாற்றுறதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ஷன் ப்ரோட்டோடைப்பிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்ட்ராக்ஷன் ப்ரோட்டோடைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஆப் எக்ஸாக்டாக ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே மாதிரி உங்களுடைய யூஐ டிசைனிங்குமே எக்ஸாக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு ஃபிக்மா, அடோப் எக்ஸ்டி அண்ட் தென் சம் அதர் டூல்ஸ், மார்வல் ஆப்புன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. ஒரு மொபைல் ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கெலாம் மூவ் ஆகும், அதுக்கு பின்னாடி இருக்கிற பேஜுக்கெலாம் மூவ் ஆகும். இந்த மாதிரி பட்டன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகுறது, அதெல்லாம் பண்ண வைக்க முடியும். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப் அப்படி சொல்லுவாங்க. கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப் முடிச்சிட்டிங்க அப்புறம் தான் நீங்கள் யூசபிலிட்டி டெஸ்ட் போவீங்க, யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணுவீங்க. யூசபிலிட்டி டெஸ்டிங்னா நத்திங் பட் உங்களுடைய டிசைனு, இந்த டிசைன் வந்து யூசருக்கு ஈஸியாக இருக்கா, அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்டிங் சொல்லுவாங்க. பேசிக்கலி யூசபிலிட்டி டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ யூசபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒருத்தர்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அந்த டாஸ்க்கு இந்த மொபைலில் பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படி சொன்னீங்கன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களோட ஆப்பு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ராடக்ட் டிசைனிங் டிஜிட்டலில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறீங்க, யார் யூசர்னு கண்டுபிடிக்கிறீங்க, அந்த யூசருடைய ப்ராப்ளம்ஸ் இது மட்டும் தானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்க. அப்புறம் லோ ஃபிடிலிட்டி ப்ரோட்டோடைப் ஒயர் ஃப்ரேம் பண்ணுறீங்க, அடுத்து ஐ ஃபிடிலிட்டி ஒயர் ஃப்ரேம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னது யூசபிலிட்டி டெஸ்டிங். ஸோ இது எல்லா ஃபேக்டரும் ஓகே ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட்குள்ளே போவாங்க. ஸோ டெவலப்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும்.
ஏன் இவ்வளோ விஷயம் நான் பண்ணணும் டெவலப்மெண்ட் போகிறதுக்கு? ஏப்பா எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு, உடனே போய் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு இடத்த போய் டெட் எண்டில் போய் நிற்பீங்க. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு பிளான் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக எண்ட் ஆகாது, போய் டெட் எண்டில் நிற்பீங்க. ஸோ அந்த மாதிரி அப்போ போய் யோசிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் முன்னாடியே ஒரு 1 month செலவு பண்ணிவிட்டு இதுதான் நம்ம ஆப்பு, இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு இது தான் ரிலீஸ் பண்ண போகிறோம், அடுத்த ஃபேஸுக்கு இது தான் ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து வெறும் ஐடியா எடுத்துகிட்டு போயிட்டு டெவலப்மெண்ட் டீம் கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு ஒரு டிசைன் பண்ணுவாங்க, அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு ஆப் ஃபீச்சர் டிசைன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. இதனால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும்னா, காஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டைம் வேஸ்ட் ரெண்டாவது. ஓகேங்களா? ஒரு எக்ஸாக்ட் பிளானிங் இல்லாமல் ஒரு எக்ஸாக்ட் ஐடியாவை ஒரு கொலாப்ஸ் பண்ணுறவே தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனிங்கை இன்வால்வ் பண்ணாமல் பண்ணுறது. ஸோ உங்களோட ப்ராடக்ட் டிசைனிங் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா டூ ப்ராப்பர் அனலைசிஸ் ஆன் ப்ராடக்ட். ஸோ யூசர் டிசைனிங் டீமை வந்து இன்வால்வ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ப்ராடக்டை இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வச்சுருக்கிற ஐடியா வந்து பார்த்திங்கன்னா யூசருக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்றத ஒன்று, அப்புறம் அவங்கள கன்வெர்ட் பண்ண வைக்கும். உங்களோட ஆப்புக்குள்ளே அந்த யூசரை கன்வெர்ட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ என்னுடைய இப்போ நான் சொன்ன அந்த ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டிசைனிங் இன் டிஜிட்டல் ப்ராடக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறையா கண்டென்ட் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஆரோ. தேங்க்யூ.